போட்டி இப்போ வந்து எப்படின்னா, நீங்கள் ஏன் 2 படம் ஒன்றா வருது, முதல் நாளே 4 நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணுறீங்க, அப்போ வந்து ஜனநாயகம் முடக்க பார்க்குறாங்க, தமிழ்நாடு அரசாங்கம் ஒட்டுமொத்தமாக அமைச்சரவை கூடி இதை பற்றி தான் விவாதிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் இதோட காலி, சிவகார்த்திகேயன் வந்து இதுக்கப்புறம் இருக்க மாட்டார், இதோட இருக்க மாட்டார், மலையோட மோதிர நீ அப்படி இப்படின்னு சாபம் தான் விடலை சிவகார்த்திகேயனுக்கு. அந்த அளவுக்கு சார் சிவகார்த்திகேயனுமே இந்த படம் வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணலாம் அவருமே பிளான் தான் இருந்தார். ஜனநாயகம் வருது, ஓகே லாஸ்ட் நம்ம மோதி பார்ப்போம், ஸோ வலிமையான கூட மோதுறது இல்லை. சிவகார்த்திகேயன் அந்த படத்தில் ஒரு நடிகர். அந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் முடிவு பண்ணுவாரா ரிலீஸ் தேதியை, சிவகார்த்திகேயன் முடிவு பண்ணுவாரா? இல்லை சார், இவர் வந்து உங்களுக்கே கூட்டுவாங்க, நான் டே நைட்டாக நான் உழைக்கிறேன், ஒர்க் பண்ணுறேன், எனக்கு வந்து ஜனநாயகத்துக்கு ஆப்போசிட்டாக அந்த படம் வரணும்னு ஒரு இல்லை. அந்த படம் ஆல்ரெடி தீபாவளிக்கு வர வேண்டிய படம், பராசக்தி தீபாவளிக்கு வர வேண்டிய படம். இடையில அந்த கம்பெனிக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வந்து இடி ரைட்லாம் நடந்து ஒரு 3 மாதம் எந்த நிகழ்ச்சியும் நடக்கலை, படம் ஹோல்டில் போடப்பட்டுச்சு. அதுக்கு பிறகு தள்ளி வந்துருச்சு. சரி அவங்களும் கொண்டு வந்துடலான்னு பார்க்குறாங்க. இந்த இப்போ 10ஆம் தேதிங்கிற போது ஒரு வாரம் தொடர்ந்து லீவ் வருது, அந்த லீவை பயன்படுத்திக்கிறோம். எல்லாம் பிஸ்னஸ் தான், அரசியல் தான்.